ஐடிசி ஸ்டாக்ஸை வேல்யூவேஷன் மேட்ரிக்ஸ் வச்சும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வச்சும் அனலைஸ் பண்ணப்ப அது ஒரு கிரீன் ஃபிளாக் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தோம். இப்போ ஐடிசியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வச்சு அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை லாங் டேர்ம்ல கன்சிடர் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன் ஜெனரல் ஆர்ஓயும் ஆர்ஓசியும் கிரேட்டர் தென் 15% இருந்தாலே அந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்ம்ல கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இங்க ஆர்ஓஇ 27.3%, ஆர்ஓசிஇ 36.8% இருக்கு. ஸோ பிளஸ் 2 points. ப்ராஃபிட் growth less than 5% இருந்தாலே அந்த ஸ்டாக் ஒரு ரிஸ்கான ஸ்டாக்னு பார்த்திருந்தோம். ஆனா இங்க 0.09% தான் இருக்கு. இது பேடான்னு கேட்டா இல்ல. எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்தவரை 6 to 12% தான் ஆவரேஜான ப்ராஃபிட் growth. ஸோ இங்க 1% தான் இருக்கு. அண்ட் லாங் டேர்ம்ல நம்ம கன்சிடர் பண்றப்ப நல்ல ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்கலாம். அண்ட் நல்ல டிவிடெண்டும் கொடுக்கறதுனால இதுவும் ஒரு கிரீன் ஃபிளாக் தான். இங்க 0.5 points ஆட் பண்ணிக்கலாம். ஐடிசி இப்போ வரைக்கும் +5 pointsல இருக்கிறதுனால இது ஒரு கிரீன் ஃபிளாக். லாங் டேர்ம்ல கன்சிடர் பண்றப்ப நல்ல ப்ராஃபிட் growth எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.